செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் ரோடு ஷோ மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். நேற்று கோத்ரேஜ் கம்பெனியை திறந்து வைத்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருந்தார். 2வது நாளான இன்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கழிக்குன்றம் பகுதியில் நடந்து சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டிருந்து அவர்களிடம் வாழ்த்து பெற்று வருகிறார். இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே செய்த நலத்திட்டங்களும் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் குறித்தும் அவர்களிடம் கேட்டறிகிறார். திருப்போரூர், அதே போன்று திருக்கழிக்குன்றம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமான வழிநடுக்க தமிழக முதலமைச்சருக்கு வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள். இதனை அடுத்து செங்கல்பட்டு நகர்பகுதிகளுக்கு சென்று அதே போன்று அங்கும் நடைப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த நடைப்பயணத்தில் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்கிறார். கிட்டத்தட்ட 497 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய 5 திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். அதே போன்று 280 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 47 முடிவுற்ற திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டுகிறார். அதே போன்று பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்திருந்தாலும் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டந்தோறும் இலவச பட்டா 10 ஆண்டுகள் நிரந்தரமாக தங்கி அவர்களுக்கு தங்கு தடை இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனை இல்லை என்றால் அவர்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 5000 பேருக்கு இன்று ஒரே நாளில் இலவச பட்டா வழங்கியிருக்கிறார். அதே போன்று 3 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகள் 50,660 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்குகிறார். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கிறதா, ஏற்கனவே பல்வேறு திட்டப்பணிகள், மகளிர் திட்டம், அதே போன்ற மாணவர்களுக்கு திட்டம், இது போன்ற திட்டங்கள் உங்களுக்கு சேர்கிறதா என நேரடியாகவே கிட்டத்தட்ட திருக்கழிக்குன்றத்திலிருந்து பேருந்து நிலையம் வரை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே செல்கிறார். இதனையொட்டி 3 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வழிநடுக்க சண்டை மேளங்கள் முதல் பல்வேறு மேளங்கள் வழியாக அவர்களுக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அவருடைய புகைப்படங்களை வைத்துக் கொண்டு, பதாகைகள் வைத்துக் கொண்டு, திமுக கட்சி கொடிகள் வைத்துக் கொண்டு ஏராளமானோர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்க எனவும் உங்கள் திட்டப்பணிகள் மேலும் சிறக்க எனவும் வாழ்த்துக்கள் தெரிவித்தவாறு அவர்களுக்கு கை குலுக்கி உற்சாகத்துடன் வரவேற்றிருக்கிறார்கள். ஒரு சாலை முழுவதுமாகவே இருபுறங்களிலும் ஏராளமான பெண்கள் மட்டுமல்லாது இளைஞர்களும் சிறுவர்கள் முதலும் ஏராளமானோர் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக செங்கல்பட்டு, திருக்கழிக்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் கனரக வாகனங்கள் செல்வதற்கான போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் 2 இடங்களில் நடந்து பொதுமக்களுடைய குறைகளை கேட்கிறார். தற்போது சென்று கொண்டிருப்பது கொக்கிலிமேடிலிருந்து திருக்கழிக்குன்றம் பேருந்து நிலையம் வரை செல்கிறார். இதனை அடுத்து சற்று நேரத்தில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வரை அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே பொதுமக்களிடம் செல்கிறார். அதன் பின்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு ஊர்களிலிருந்து வந்தக்கூடிய அவர் நலத்திட்ட உதவிகளும் ஏற்கனவே முடிவுற்ற பணிகளும் தொடங்கி வைத்து புதிய அடிக்கல் நாட்டுகளும் செய்கிறார். இதனையொட்டி மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு திருக்கழிக்குன்றம் முழுவதுமாகவே விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டிலிருந்து 16 கிலோமீட்டர் வரை அந்த திமுக கட்சியினர் கொடியிலும், அதே போன்று பல்வேறு கிராம பகுதிகளிலும் வழிநடுக்க அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் பதாகைகள் ஏந்தியவாறு பொதுமக்களும் மற்ற கட்சி தொண்டர்களும் இருக்கிறார்கள். பல்வேறு மேளங்களை இசைத்தவாறு உற்சாகத்துடன் தமிழக முதலமைச்சர் ரோடு ஷோவில் பங்கேற்கிறார்.